பசங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஓகே, சோ இந்த டாபிக் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா சார், இதை நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இதுக்கப்புறம் நீங்க படிக்க போற எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கும் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனா இருந்தாலும் சரி, மேக்னெட்டிசமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்றோம்ல. அப்ப இந்த கரண்டோட பேசிக் யூனிட்டை பத்தி நம்ம படிக்கணுமா? ஸோ அந்த பேசிக் யூனிட் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு. சரிங்களா? அப்போ அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு அப்படிங்கிற லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் மற்ற இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம், மின்னூட்டம் மற்றும் மின்புலன். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அதாவது நிலை மின்னியல் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நிலை மின்னியல் அப்படின்னா என்ன சார்? ஸோ இந்த நிலை மின்னியலோட தந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸ் அகஸ்டின் டி கூலும். கூலும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கூலும்ஸ் லா அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த கூலும்ஸ் லாவை 1785ல வந்து இவர் கொண்டு வராரு. ஸோ பேசிக்காக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு சார்ஜஸுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ். மேபி சில பேருக்கு சார்ஜஸ் என்னன்னு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ சார்ஜஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்ன சார்? எலக்ட்ரோனா என்ன, ஸ்டாட்டிக்ஸ்னா என்ன? கரெக்டா சார்? ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டேஷனரி, அதாவது நிலையாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரோ அப்படிங்கிறது இந்த இடத்துல மின்னியல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மின்னியல் அதாவது எலக்ட்ரிசிட்டி நிலையா இருக்கா அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி எதனால காசு பண்ணப்படுது? ஸோ இட் இஸ் அ பேசிக் யூனிட். கரெக்டுங்களா? ஒரு பர்டிகுலர் யூனிட் ஒரு சார்ஜ்னால தான் சார் காசு பண்ணப்படுது. கரெக்டுங்களா? அப்போ அந்த சார்ஜ் நிலையாக இருக்கும்போது அது என்ன மாதிரி செயல்படுது, அது ரிலேட்டடா சில டாபிக்ஸையும் அதனால என்ன ஃபோர்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்றத பற்றியும் இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் டஸ் நாட் மூவ், அதாவது டைமை பொறுத்து எது ஒன்று மூவ் பண்ணாமல் அதே இடத்துல இருக்கோ அதை தான் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ், ஃபீல்ட்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் அரைசிங் ஃப்ரம் ஸ்டாட்டிக் சார்ஜஸ். ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜ் அப்படின்றது நிலையாக இருக்கக்கூடிய மின்னணுக்களால் என்ன மாதிரி விளைவு வந்து உண்டாகுது அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ எஸ், இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே தரையில் நடந்துகிட்டு இருக்கோம். கரெக்டாக கிரிக்கெட் விளாட்றோம், எல்லாமே விளாட்றோம். ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது. கரெக்டாக? அப்போ இந்த இன்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது, எதனால நடக்குது? சார் நான் சின்ன வயசில் படிச்சிருப்பேன், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பேன். என்ன படிச்சிருப்பேன் அப்படின்னா எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிலாம் நான் படிச்சிருப்பேன். அப்போ அந்த ஆட்டமில் இருக்க பொருட்களுக்கும் என் உடம்புல இருக்க ஆட்டம்ஸில் இருக்க பொருட்களுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா, ஏதாவது ஃபோர்ஸ், ஏதாவது ஒரு விசை நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது இட் இஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். சரிங்களா? அப்போ எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் that deals with electromagnetic force between electrically charged particles. அப்போ எப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் எலக்ட்ரிக்கலி சார்ஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெண்டு மேக்னெட்ஸ் எடுத்துக்கிறேன் சார். ரெண்டு மேக்னெட்ஸுக்கு நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. அதே மாதிரி சார்ஜ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது இருக்கு. அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குமோ அதை பாசிட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லிடுவோம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குமோ அதுக்கு நெகட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லிடுவோம். அந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைன்றது அர்த்தம் இல்லை, ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இருக்கும். ஸோ எது அபெண்டன்ட்டாக இருக்கோ அதை வச்சு அது என்ன டைப் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்றது வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸுக்கு இடையில இருக்க இன்ட்ராக்ஷன் தான் நான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா சார்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, சம்மந்தமே எல்லாமே இப்போ என்ன சார் எலக்ட்ரோ மேக்னட்டிசமுக்கு போயிட்டீங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இஸ் அ பேஸ். சரிங்களா? ஸோ இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ். அப்போது இதில் வரது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ன்றது இப்போ பார்க்குற விஷயம். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எதை பற்றி சொல்லுது சார்? சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதை பற்றி நான் படிக்கிறேன். கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியும், சின்ன வயசில் நான் படிச்சிருக்கேன். அப்போ ஃப்ளோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த நான் எடுத்து பிடிச்சி நிற்க வச்சு தம்பி நீ என்னப்பா, நீ எப்படிப்பா, நல்ல பையனா எப்படி அப்படின்றத நான் படிக்கிறேன். ஸோ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை ஓட விட்டு நான் படிக்கிறேன். ஸோ தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ டைனமிக்ஸ். அப்போ எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது சார்ஜ் மோஷனில் இருக்கும்போது அதை பற்றி நான் படிக்கிறது. ஓகே, this force arises due to electric charge either at rest. புரிஞ்சுங்களா? ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் மோஷனில் இருக்கும்போதும் அதை பற்றி நான் படிக்கிறத நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுவேன். ஸோ அதில் வரதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரோ டைனமிக்ஸ். ஸோ எலக்ட்ரோ டைனமிக்ஸில் சார்ஜஸ் அட் மோஷன்றது இருக்குது. இந்த சார்ஜஸ் அட் மோஷனில் நான்
கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் தென் அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸ் வருதோ, ஸோ ஏசி கரண்ட், ஸோ இது எல்லாமே நான் எலக்ட்ரோ டைனமிக்ஸில் படிப்பேன். டைனமிக்ஸ் அப்படின்னாலே எது ஒன்று மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதை தான் நான் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் நான் அந்த பர்டிகுலர் சாப்டரில் நான் படிப்பேன். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஓகே சார், இவ்வளோ நேரமாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் எதனால நடக்குது, அந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயம், சார்ஜ். கரெக்டாக? அப்போ ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா என்ன, அதாவது ஒரு மின்னூட்டம் அப்படிங்கிறது என்னது. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து நார்மலாக சொல்கிற மாதிரி சார் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்றது ஒரு டெஃபினேஷன் கிடையாது. இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அது வந்து மேட்டரோட ஒரு ப்ராப்பர்ட்டி தட் காசஸ் இட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எ ஃபோர்ஸ் வென் நியர் அதர் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு மேட்டரோட ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பாடியோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பாடி இன்னொரு பர்டிகுலர் பாடியை கிட்ட கொண்டு வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுது, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, அதை தான் நான் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்றத நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இதை தேல்ஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு 600 பிசி, அரௌண்ட் 600 பிசியில் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆம்பர் எடுத்துக்கிட்டார். சரிங்களா? அந்த ஆம்பரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு உல் ஆர் சில்க் கிளாத் கூட ரப் பண்ணுறாரு. சரியா? ஸோ ரப் பண்ணிட்டு பார்க்கும்போது, ஸோ திஸ் இஸ் த ஆம்பர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து உல். ஸோ இதை ரப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு லைட் ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போகும்போது அது வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து கவனிக்கிறார். ஓகே, வெரி நைஸ். அப்போ இதுதான் அந்த ஃபோர்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிய வருது. ஸோ அதனால அவர் வந்து என்ன பண்ணுறாரு, த நேம் எலக்ட்ரிசிட்டி இஸ் காயின்ட் ஃப்ரம் கிரீக் வேர்ட் எலக்ட்ரான். புரிஞ்சா? அப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற வேர்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் அப்படின்றது வந்துச்சு. சார் எலக்ட்ரான்னா என்ன, எலக்ட்ரான் டினோட்ஸ் ஆம்பர். புரிஞ்சுங்களா? ஸோ ஆம்பர்லேருந்து எலக்ட்ரான், ஆம்பர் இஸ் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான்லேருந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அப்போது ரெண்டு ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது, அந்த இன்ட்ராக்ஷனால வேற ஆப்ஜெக்ட் கூட அது வேற மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்திலே வந்து அவர் படிச்சிட்டாரு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் சார்ஜ். சார் இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா என்ன, எங்கே தான் இருக்குது? ஓகே, பார்க்குற எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மேட்டர், ஏதாவது ஒரு பாடி நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அக்கார்டிங் டு கெமிஸ்ட்ரி நம்ம படிச்சிருப்போம், எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் இஸ் மேட் வித் சம்திங் கால்ட் அஸ் அன் ஆட்டம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? சார் இந்த அணுக்குள்ள என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும் சார், புரோட்டான் இருக்கும் சார், அண்ட் தென் நியூட்ரான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அப்போ இந்த புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியரில் இருக்கும், எலக்ட்ரான் வெளியில் ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ சார்ஜ் எதுலேருந்து வருது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் எனக்கு நெகட்டிவ் சார்ஜை கொடுக்குது. எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் இஸ் நியூட்ரல். புரிஞ்சுங்களா? ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இஸ் எலக்ட்ரான், புரோட்டான் இஸ் பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரான் இஸ் நியூட்ரல். புரிஞ்சுங்களா? சரி சார். சார் இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, அப்போது இது என்னதான் சார்ஜ்? அப்போ எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் நான் எப்படி சொல்லுவேன்? அப்போ எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், இன்னொன்று நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். எதை நீங்கள் பாசிட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்லுவீங்க, எதை நீங்கள் நெகட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்லுவீங்க? அப்போது எந்த ஒரு பாடியில் எனக்கு புரோட்டான்ஸ், அதாவது புரோட்டான்ஸ் அதிகமாக இருக்கும், புரோட்டான்ஸை நம்மளை என்ன சார்ஜில் டோனட் பண்ணோம், பாசிட்டிவ் சார்ஜில் டோனட் பண்ணோமா? அப்போ எந்த ஒரு பாடியில் புரோட்டானோட கவுண்ட் அதிகமாக இருக்கோ அதை நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு நான் சொல்லலாம். சரிங்களா? அதுவே எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நான் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். சார் ஓகே சார், இப்போது இவ்வளோ நேரம் இன்ட்ராக்ஷனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, நான் மேக்னெட் பற்றி சொன்னேன், நார்த் போல் சவுத் போல் நான் சொன்னேன். அப்போ லைக் போல்ஸ், அதில் மேக்னெட்டில் வந்துட்டு நார்த்தும் வச்சா ரிப்பல் ஆகுன்றது தெரியும், சவுத்தும் வச்சா ரிப்பல் ஆகுன்றது எனக்கு தெரியும், நார்த்து வச்சா அட்ராக்ட் ஆகுன்றது எனக்கு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ நார்த் அண்ட் சவுத் attracts each other, which means unlike poles attract each other, like poles repel each other அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சேம் கான்செப்ட் இங்கே. பாசிட்டிவ் ரிப்பல், நெகட்டிவ் ரிப்பல், பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட். ஸோ இவ்வளோதான். சரிங்களா? ஓகே. அப்போ கான்செப்ட் ஆஃப் சார்ஜ், மின்னூட்டம் பற்றிய கருத்து. there are two types of forces between charges. ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு. ஒன் இஸ் அட்ராக்ஷன் அண்ட் ஒன் இஸ் ரிப்பல்ஷன். இவ்வளோ தான் இருக்க முடியும். கரெக்டாக? ஒன்று வெறுக்க முடியும், இல்லைனா வான்னு சேர்த்துக்க முடியும். வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஓகே. அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா,
when there is a negative charge that is interacting with the positive charge, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் சேரும்போது எப்படி சேருது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இடையில அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எதனால வருது? நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தா there will be a force of attraction. இதே ரிப்பல்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சார் பாசிட்டிவ் பாசிட்டிவ் லைக் சார்ஜஸ், நெகட்டிவ் நெகட்டிவ் லைக் சார்ஜஸ். ஸோ இந்த கேஸில் there will be a repulsion. நீ வேணாம் விலகி போயிரு, நீ என்னைய மாதிரியே இருக்கு, என்னைய மாதிரி இருக்கு, நான் உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி விலகி போயிடும். புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ இதில் சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, ரிப்பல்ஷன் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகுது, நெகட்டிவ் நெகட்டிவ் ரிப்பல் ஆகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகுது, அண்ட் நியூட்ரலாகவும் ஒரு சில பாடிஸ் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இதை ரிலேட்டடாக காமனாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அது என்ன எக்ஸ்பிளைன் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு சில்க் த்ரெட்டில் கிளாஸ் ராடை வைக்கிறாங்க, கிளாஸ் ராடை அட்டாச் பண்ணுறாங்க, இன்னொரு கிளாஸ் ராடை எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் ராட் இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். எப்படி சார் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு சொல்கிறீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளாஸ் ராட் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ், இன்னொரு கிளாஸ் ராட் விச் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ்லி சார்ஜ். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும். அப்போ நான் அதை பக்கத்தில் கொண்டு போகிறேன், இதை நான் ஏன் தொங்க விடுறேன் அப்படின்னா ஈஸியாக மூவ் ஆகிறதுக்காக. ஓகே, பக்கத்தில் கொண்டு போகிறேன், அப்போ தேர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். புரிஞ்சுங்களா? அப்போ ரிப்பல் ஆகுது, மூவ் ஆகி அந்த சைடு போயிடுது, அட்ராக்ட் ஆகலை. இதுவே ஒரு பிளாஸ்டிக் ராட், பிளாஸ்டிக் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்து பார்க்கலாம் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ், எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிளாஸ்டிக் கொண்டு வரேன், நெகட்டிவ்லி சார்ஜ் கொண்டு போகிறேன், எனக்கு ரிப்பல் ஆகுது மறுபடியும். சார் அப்போது கிளாஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ், பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நெகட்டிவ். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் கிட்ட கொண்டு வந்தால் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். கரெக்டாக? ஸோ அதான் கிளாஸ் ராடை ஹேங் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் ராடை கிட்ட கொண்டு வராங்க, ஸோ தட் தேர் இஸ் அன் அட்ராக்ஷன். ஓகே, அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நடக்குது. சரிங்களா? சரி சார். இப்போ என்ன புரிஞ்சு அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையில ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்ற போது அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ், விச் மீன்ஸ் அன்லைக் சார்ஜஸ் இருக்கு. ஸோ அதனால தேர் இஸ் அன் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். புரிஞ்சுங்களா சார்? இதெல்லாம் என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ல நடக்குது? எல்லா ஆப்ஜெக்ட்லையுமே இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கு, ஏன் மூணு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஒன் இஸ் கால்ட் அஸ் அ கண்டக்டர். ஓகே, பேஸ்ட் ஆன் கண்டக்டிவிட்டி நம்ம ஆப்ஜெக்ட்ஸை ஒரு மூணு விஷயமா பிரிக்கலாம். கண்டக்டிவிட்டினா என்ன? எது ஒன்று தம் மூலியமா கரண்ட்டை வந்து பாஸ் பண்ண விடுதோ அதுதான் கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது ஹீட்டை கண்டக்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போதா அதான் ஹீட்டோட கண்டக்டர் அப்படின்னு நான் சொல்லுவோம். இந்த இடத்துல எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கிறதுனால கரண்ட் எது கண்டக்ட் பண்ணுதோ அதை கண்டக்டர்னு சொல்லுவோம். தன் வழியாக அதை போக விடுது அப்படின்னா அது கண்டக்டர். இன்சுலேட்டர் அப்படிங்கிறது தன் வழியாக போக விடாது. செமி கண்டக்டர் அப்படிங்கிறது இட் இஸ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் அன் இன்சுலேட்டர். புரிஞ்சுங்களா? அப்போ கண்டக்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தோஸ் which allow electricity to pass through them easily are called as conductors. So they have electric charge, electron that are comparatively free to move inside the material. Metals, humans and animal bodies and earth are conductors. So நம்மளுமே சில நேரம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், சில நேரம் ஸ்விட்சில் கை வைக்கும்போது ஷாக் அடிக்கும். Why? Because we are a conductor. புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே ஒரு சில கண்டக்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ காப்பர் ஒயர், கிராஃபைட், ஓகே, சில்வர், வாட்டர், கோல்டு. ஸோ திஸ் ஆர் ஆல் கண்டக்டர்ஸ். இதெல்லாம் வந்து கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இதெல்லாம் ஏன் கடத்துது, ஏன் கரண்ட்டை கடத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த கீழே இருக்க டயக்ராம் பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கண்டக்டர். சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஃப்ரீயாக அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும், ஃப்ரீயாக அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் எப்போ ஒரு சோர்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொண்டு வரணும் அந்த டைம் அந்த எலக்ட்ரான்லாம் ஒரு திசையை நோக்கி போகும். ஸோ அதனால தான் எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் கண்டக்டர். அப்போ கண்டக்டரில் எனக்கு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அது ஏன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கண்டக்டர் பார்த்தாச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இன்சுலேட்டர் அப்படிங்கிறது எது ஒன்று தன் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ண விடலை, எது ஒன்று தன் வழியாக கரண்ட்டை வந்து பாஸ் பண்ண விடலையோ அதை தான் நான் இன்சுலேட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்சுலேட்டருக்கு வந்து தமிழில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்கடத்தா பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் கரண்ட்டை அது வழியாக பாஸ் பண்ணவில்லை. ஸோ அதனால தான் அதை இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த நான் மெட்டல்ஸ் லைக் கிளாஸ், பிளாஸ்டிக், நைலான், வுட் ஆஃபர் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால இட் வில் நாட் அலோ த எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ இட். சரிங்களா? ஸோ அது வழியாக கரண்ட்டை வந்து பாஸ் பண்ண விடாது. ஸோ அதுக்கு தான் இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த வுட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால அது வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆகாது. புரிஞ்சுங்களா சார்? அப்போது
ஒரு பொருள் வழியா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகல அப்படின்றப்போ அது கெயின் பண்ணியிருக்க எலக்ட்ரிக் சார்ஜ் எப்போ வேணாலும் லாஸ் பண்ணிடணுமா? கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆப்ஜெக்ட் சொல்லிட்டேன். இந்த 2 ஆப்ஜெக்டை நான் கிட்ட கொண்டு வரேன். அப்போ கிட்ட கொண்டு வரும்போது இது ஒரு கண்டக்டரா இருக்கு அப்படின்னா அது வழியா அதுல இருக்க அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் லாஸ் ஆயிருமா? எப்போ வேணாலும் லாஸ் ஆகுமா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. when some charge is transferred to a conductor, இப்போ ஒரு சில சார்ஜ் நான் கண்டக்டர் வழியா பாஸ் பண்ணும்போது it readily gets distributed over the entire surface of the conductor. அந்த கண்டக்டர் வழியா, which means அந்த கண்டக்டர் வழியா, அதாவது கண்டக்டர் is something which conducts electric current. கரெக்டா? இந்த இடத்துல சார்ஜை கண்டக்ட் பண்ணுது. அப்ப சார்ஜை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா அதை கண்டக்ட் பண்ணி என்ன பண்ணும்? மொத்த சர்ஃபேஸுக்கும் அது பரப்பி விட்டுரும். கரெக்டா? அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ்ல எனக்கு டிசைர்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது. இதுவே நான் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது கண்டக்டே பண்ணாது. புரிஞ்சுக்கலாம்? இன்சுலேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது கண்டக்டே பண்ணாது. அப்போ என்ன பண்ணும்? ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு நான் சார்ஜ் கொடுக்குறேன்னா அது அப்படியே ஸ்டேபிளாக வச்சிருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ நான் அதோட ஆப்போசிட் சார்ஜ் கொண்டு போகும்போது என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த இன்சுலேட்டர் மேலே பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தேர் ஆர் 3 மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் இன்சுலேட்டர். அது என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா? அப்போது நான் ஒரு இன்சுலேட்டரை நான் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகிறேன், விச் மீன்ஸ் நான் அதை எக்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பண்ணுறேன். அப்போ நான் இங்கேருந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜான பாடியை கொண்டு போகிறேன் அப்படின்னா அதை அட்ராக்ட் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜான பாடியை கொண்டு போகிறேன் அப்படின்னா ரிப்பிள் பண்ணும். அப்போது இந்த ரிப்பலிங் அண்ட் அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி இட் வில் ஹேப்பன் ஒன்லி ஃபார் த இன்சுலேட்டர்ஸ். புரிஞ்சா? அது என்னென்ன மாதிரி எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் இன்சுலேட்டர்ஸ், என்னென்ன மெத்தடில் நான் இன்சுலேட்டரை சார்ஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் அப்படிங்கிறத எடுத்தோம். கிளாஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ கிளாஸ் இஸ் அ இன்சுலேட்டர். அப்போ அந்த கிளாஸை எப்படி பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணுறாங்க? ஓகே, சில மெட்டீரியல்ஸுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸை இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி பாசிட்டிவ்லி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, காப்பான்களை மின்னூட்டம் செய்யும் முறைகள். என்னென்ன முறையில் நம்ம இன்சுலேட்டர்ஸை சார்ஜ் பண்ணலாம்? ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு 3 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் ஆர் எல்ஸ் இட் இஸ் ட்ரைபோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சார்ஜிங் பை இண்டக்ஷன், சார்ஜிங் பை கண்டக்ஷன். சரியா? ஸோ சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் என்னன்னா உராய்வு. அப்போ உராய்வு மூலியமா சார்ஜ் பாஸ் ஆகுமான்னு கேட்டால் பாஸ் ஆகும். எப்படின்றத பார்க்கலாம். ஸோ சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் ட்ரைபோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, ஸோ ட்ரைபோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it is also known as charging by friction is a process by which certain materials become electrically charged when they are rubbed together. During this interaction, electrons are transferred from one material to another due to the difference in the electron affinity. ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? electrons are transferred from one material to another due to the difference in their electron affinity. What is electron affinity? Electron affinity அப்படின்றது என்னன்னா the tendency to lose or gain electrons. புரிஞ்சா? அதாவது நான் இங்கே இருக்கேன். இஃப் ஐ ஹேவ் த டெண்டன்சி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ் ஐ வில் பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ். நான் வந்து எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா நான் வந்து நெகட்டிவாக சார்ஜ் ஆயிடுவேன். சரியா? அப்போ அவர் என்ன சார்ஜ் ஆயிடுவார்? பாசிட்டிவாக சார்ஜ் ஆயிடுவார். அவ்வளோதான். இஸ் ஹேவிங் த எபிலிட்டி டு லாஸ் எலக்ட்ரான்ஸ். புரிஞ்சா? அவருக்கு வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. அப்போ லாஸ் பண்ணிவிட்டு அவர் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுவார், நான் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுவேன். ஸோ தட் இஸ் த திங், சிம்பிள். ஸோ எப்போ உராய்வு நடக்கும்போது. சரியா? சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரப்பிங் ஏ பலூன் ஆன் த ஹேர். ஓகே, எப்படி சார் ரப் பண்ணால் என்ன சார் ஆகும்? அப்போ ஹேரில் என்ன இருக்குது, எனக்கு பலூனில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பலூனை நான் ஹேரில் ரப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஹேர் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது. ஸோ எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுறது மூலியமா எலக்ட்ரான் ஒரு இடத்துல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்போ பலூன் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போ ஹேர் என்னவாகும்? ஹேர் எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. புரிஞ்சுங்களா? ஸோ அதனால எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணிருச்சு. ஸோ ஹேர் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆப்ஜெக்டை பலூன் கிட்ட கொண்டு வந்தேன் அப்படின்னா இட் வில் அட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன். அதுக்கு இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாக்கிங் ஆன் த கார்பெட். கார்பெட்டில் வாக் பண்ணும்போது என்னுடைய பாடி கிரவுண்டில் தேர் வில் பி லாட்ஸ் ஆஃப் கோடிக்கணக்கான எனக்கு கோடியில் அதை விட அதிகமான ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பாசிட்டிவ்லி சார்ஜ், நெகட்டிவ்லி சார்ஜ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கார்பெட் வழியாக நான் நடக்கும்போது என்னுடைய பாடி நெகட்டிவாக சார்ஜ் ஆகிக்கும். அப்போ நான் போய் தொடும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் அது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கிரவுண்டுக்கு போயிடும். கரெக்டாக? அப்போ எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷாக் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ அதான் வாக்கிங் ஆன் த கார்பெட் அப்படிங்கிறது. இட் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, அண்ட் தென் ரப்பிங் எ கிளாஸ் ராட் வித் சில்க். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ ஒரு கிளாஸ் ராடை சில்கில் ரப் பண்ணும்போது எனக்கு கிளாஸ் ராட்ல இருக்க அந்த எலக்ட்ரான்ஸ், கிளாஸ் அப்படிங்கிறது என்னது? இட் ஹேஸ் த எபிலிட்டி டு லாஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரான்ஸை
எனக்கு அந்த சில்க்குக்கு கொடுத்துரும். ஸோ தட் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். புரிஞ்சுங்களா? ஸோ திஸ் இஸ் சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ சார் இதெல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ், இதெல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ்னு எப்படி சொல்றீங்க? ஓகே, ஸோ இந்த இடத்துல ட்ரைபோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு ஒன்று பார்த்தோமா, அதே மாதிரி ட்ரைபோ எலக்ட்ரிக் சீரீஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ இது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ரேங்க் ஆஃப் மெட்டீரியல்ஸ் based on their tendency to gain or loss electrons. So it is a set of series. Okay, இது ரேங்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரேங்க்ல என்ன இருக்குன்னா டாப்ல பாசிட்டிவ்லி சார்ஜ்டு திங்ஸ் இருக்கும், அப்படியே போக 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 அப்படியே கீழே வரும்போது நெகட்டிவ்லி சார்ஜா ஆகிட்டே வரும். புரிஞ்சுங்களா? ஸோ இதில் டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் இப்போ தான் பார்த்தோம் கரெக்டா, இட் ஹேஸ் தி டெண்டன்சி டு லாஸ் எலக்ட்ரான்ஸ், விச் மீன்ஸ் அந்த ஹேர் அப்படிங்கிறது இட் கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் டு பாசிட்டிவ்லி சார்ஜ் திங். சரிங்களா? ஸோ அதனால ஹேர் இஸ் இன் த டாப் ஆஃப் த சீரிஸ், ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். சரிங்களா? அதே கீழே வந்துட்டீங்க அப்படின்னா டெஃப்லான், அக்ரிலிக், ஸோ இது எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடிஸ். கிளியரா? ஸோ இதுதான் சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன். ஸோ எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ்லி சார்ஜா நெகட்டிவ்லி சார்ஜா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரைபோ எலக்ட்ரிக் சீரிஸ். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் பை இண்டக்ஷன், அதாவது தூண்டல் மூலம் மின்னோட்டம். சார் ஒரு விஷயத்தை தூண்டுறது மூலியமாலாம் மின்னூட்டம் கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக கொண்டு வர முடியும். சரிங்களா? அதான் சார்ஜிங் பை இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பை பிரிங்கிங் எ சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் நியர் அன் இன்சுலேட்டர், ஒரு இன்சுலேட்டர் கிட்ட, ஓகே, இன்சுலேட்டருக்குள்ள பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். சரியா? அந்த இன்சுலேட்டர் கிட்ட ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்டை நான் கொண்டு வரேன், சார்ஜ்டு பாடியை நான் கொண்டு வரேன். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல், பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட். ஓகே, ஸோ இது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்சுலேட்டர். கரெக்டாக நான் இன்சுலேட்டர் ஏற்கனவே சொன்னேன், இன்சுலேட்டரில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்கும். ஓகே, அப்போ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்டை இந்த இன்சுலேட்டர் கிட்ட நான் கொண்டு வரும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேர் வில் பி அ போலரைசேஷன். போலரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல இது நெகட்டிவ்லி சார்ஜா, கரெக்டாக? அப்போ நெகட்டிவ் எதை அட்ராக்ட் பண்ணும்? பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுமா? அப்போ எதை ரிப்பல் பண்ணும்? நெகட்டிவ் ரிப்பல் பண்ணுமா? அப்போது எனக்கு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்டை ஒரு இன்சுலேட்டர் கிட்ட நான் கொண்டு வரும்போது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், இந்த பர்டிகுலர் இன்சுலேட்டருக்குள்ள இருக்க அந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, ஓகே, நெகட்டிவ் நெகட்டிவ் ரிப்பல் ஆகும் இல்லையா, அப்போ ரிப்பல் ஆகி இது ஒரு சைடு போயிடும், எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு சைடு வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் போலரைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அப்போ the side of the insulator closest to the charged objects develop an opposite charge. எந்த பர்டிகுலர் சார்ஜ்டு ஆப்ஜெக்டை அந்த இன்சுலேட்டர் கிட்ட கொண்டு வரமோ அந்த பர்டிகுலர் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்டான சார்ஜ் அந்த இடத்துல வந்துட்டு இன்டியூஸ் ஆகும். ஸோ இதுதான் சார்ஜிங் பை இண்டக்ஷன் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான டயக்ராமில் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அடுத்தது சார்ஜிங் பை கண்டக்ஷன். ஓகே, இண்டக்ஷன் அப்படின்னா தூண்டுறது மூலியமா, கண்டக்ஷன் அப்படின்னா தோன்றது மூலியமா, அவ்வளோதான், சிம்பிள். அப்போ டைரக்ட் கான்டாக்ட் வித் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் டைரக்டாக அந்த சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் வந்து அந்த இன்சுலேட்டர் நான் தொடறது மூலியமா என்கிட்ட இருக்கக்கூடிய சில சார்ஜஸ் அதுக்குள்ள போயிடும். சரியா? ஃபார் சம் டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் யூ கேன் டிரான்ஸ்ஃபர் எ சார்ஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் வித் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு this charge has been transferred அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? so that is called as conduction அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.